மாநிலங்களை வென்ற பெரும் சக்தியான ராஜராஜ சோழர் தலைமையில் செல்வங்களால் நிறைந்த ஒரு பேரரசு உருவானது. ஆனால் அந்த செல்வங்கள் இன்று எங்கே? நம்மால் கண்டுபிடிக்க முடியுமா? போர் வெற்றிகளின் மூலம் சோழர்கள் சேர பாண்டியர்களிடமிருந்து தங்கம், வெள்ளி, ரத்தினங்களை கைப்பற்றினர். பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு மட்டும் 38,604 தங்க நாணயங்கள், 85 அரிய ரத்தினங்கள், 5,000 தொன் அரிசி வருடாந்தம் அளிக்கப்பட்டது. கோவில்கள் வங்கி போன்று செயல்பட்டன. விவசாய கடன்களுக்கு 12.5% வட்டி அளித்தன. மலிக் காபூர் போன்றவர்கள் 14ஆம் நூற்றாண்டில் கோவில்களை கொள்ளையடித்தார்கள். ஆனாலும் சில சோழர் சிலைகள் இன்னும் வெகு தொலைவில் உள்ள கோவில்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆங்கிலேயர்கள் நில உரிமை சட்டங்களை மாற்றியதால் மக்கள் இடம்பெயர்ந்தனர். சில பிரான்சஸ் தென்கிழக்கு ஆசியாவிற்கு கொண்டு செல்லப்பட்டன. இன்றும் சில சோழர் சிலைகள் உலக அருங்காட்சியகங்களில் சட்டவிரோதமாக காணப்படுகின்றன. திருவாசி கோவிலில் ஒரு அரண்மனை பணிப்பெண் 201 தங்க நாணயங்கள் மற்றும் நிலம் நன்கொடையாக அளித்திருந்தார். பிரகதீஸ்வர் கோவிலிலும் இதுபோன்ற சிறப்பான கல்வெட்டுகள் உள்ளன. புதிய துப்பு பறிக்கைகள், சில பூமிக்கு மறைந்த சிலைகள் மீண்டும் கண்டுபிடிக்கப்படுகின்றன. ராஜராஜன் கோவில்களுக்கு அளித்த நன்கொடை அரசியல் உந்துதலாகவும் இருந்தது. சோழர் பேரரசு வீழ்ந்த பின் கோவில்கள் பராமரிக்க முடியாமல் பழுதுபிடிக்க ஆரம்பித்தன. இருப்பினும் சிலைகளும் கல்வெட்டுகளும் சோழர்களின் நாகரிகத்தை எப்போதும் நினைவூட்டுகின்றன. சோழர்களின் செல்வங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாகவே இல்லாமல் பல பக்கங்களில் மாற்றப்பட்டன. அவர்கள் கலாச்சாரத்தில் சின்னங்களாகவே நிலைத்துள்ளன. இன்னும் மறைந்திருக்கும் வரலாறு நாளைய உண்மையை வெளிக்கொணரலாம். Subscribe now for more videos.